அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ரீ-ரிலீஸ் ட்ரெண்டுக்குள் நுழைந்த சீமான் மீது எழுந்திருக்கக்கூடிய பல விமர்சனங்கள். இந்த தகவல் குறித்து இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தற்போது வரக்கூடிய படங்களை விட முன்பு வந்த நிறைய படங்களை ரீ-ரிலீஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இருந்துட்டு இருக்கு. புதிதாக வரக்கூடிய படங்களை விட நம்ம 1000 வாட்டி பார்த்த படங்கள், நம்மளுக்கு அதிகமான பிடித்த படங்களை ரீ-ரிலீஸ் பண்ணும்போது அதை தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களும் சரி அதிகமான ஆர்வம் செலுத்தி புதிதாக வரக்கூடிய படங்களை விட ரீ-ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்க காரணத்தினால தியேட்டர் உரிமையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு அதிகமான ஈடுபாடு கொடுத்து பழைய படங்களை ரீ-ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் தான் தற்போது நடந்திருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 20 வருடத்திற்கு முன்பாக எடுத்த தம்பி திரைப்படம் பார்த்தீங்கன்னா மீண்டும் திரையரங்கில் ரீலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு போஸ்டர் இன்றைய தினம் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அதிகாரப்பூர்வ தகவல் தான் அப்படின்னே சொல்லலாம். சீமான் உட்பட அந்த படத்துல வேலை செஞ்ச அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டரை தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்துல சீமான் அவர்கள் ஒரு இயக்குனராக இருந்தாரு. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல அனைவருமே விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, உங்க அண்ணன் தான் அரசியலுக்கு வந்துட்டாரு, எதனால மீண்டும் இந்த திரைப்படத்துல அதிகமான கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், அதாவது படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதற்கு சீமான் அவர்கள் தன்னுடைய வாழ்த்தை சொல்றதோ, அந்த படம் குறித்த விமர்சனத்தை சொல்றது கூட பாத்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக உங்க அண்ணன் இதெல்லாம் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது பல்வேறு நபர்கள் விமர்சனமாக வச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மீண்டும் திரைக்குள்ள சீமான் வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் தற்போது அனைவருமே எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தம்பி திரைப்படத்தை எதனால ரீலீஸ் பண்றாங்க அப்படின்னும், இது சீமான் அவர்களுடைய அழுத்தமா அல்லது உண்மையிலேயே அந்த படத்துடைய ப்ரொடியூசர்னால வந்து அழுத்தமா, எதனால மீண்டும் சீமானுடைய படம் திரைக்கு வருது அப்படின்றதுலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. அரசியலுக்கு வந்த பிறகு நடிகனாக இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் அவ்வளவு விமர்சிக்கிறாரு. ஆனா அவருடைய படம் திரைக்கு வரப்போகுது அப்படின்றத ஒரு போஸ்டராக வெளியிடுறாரு. இது என்ன அரசியல் அப்படின்னு அனைவருமே அதிகமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே சீமான் எதிரடா மாட்டுவாரு, எப்படிடா அவர் மேல பழி போடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தீகா கட்சிகளும் சரி, புதிதாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் கட்சியினர்களும் சரி, இவங்க இருவருக்கும் இடையில் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமானை விமர்சிக்கணும் அப்படின்னா அதற்கு அவங்களிடம் பாயிண்டே இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மாட்டுச்சு அப்படின்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கி மக்களிடையே சீமானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை சரிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் தற்போது இவர்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் யாருடைய அழுத்தத்தினால வெளிவருது அப்படின்னா, மாதவன் அவர்களுடைய தமிழ் படம் வந்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயோ, இன்னொரு பக்கம் தம்பி திரைப்படத்துல மாதவன் பேசிய அரசியல் எல்லாமே அவருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு காரணத்தினாலேயே மாதவன் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரொடியூசரிடம் பேசி இந்த படத்தை மீண்டும் ரீலீஸ் பண்ணலாம்னு பேசியிருக்காங்க. இதற்கும் சீமானுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.